எல்லோருக்கும் வணக்கம். ரசம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1.5 ஸ்பூனு, பின்ன இந்த வர கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இது 1 ஸ்பூனு. இது 3ஐயும் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு, அப்புறம் இந்த வர மிளகா 1 மிளகா அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு, அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் கொரன்னு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டு, தக்காளி, புளி, உப்பு. இது என்ன டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மல்லி இலை நம்ம கடைசியில் தானே போடுவோம், ஆனால் இதை முதலே போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுறணும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டோன்னா அதுதான் ஒரு டிப்ஸு. நல்லா மணமாக இருக்கிறதுக்கு இந்த மல்லி இலையை போட்டு பிசைஞ்சு விட்டுட்டு கடைசிலையும் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு, கருவேப்பிலை, மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இந்த கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு ஒரு 10 செகண்டு இப்படி வதக்கணும். 10 செகண்டு வதக்கிட்டு இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம்.